क्या हुआ भाई? बैलों को इतने निर्दयता से क्यों मार रहे हो? प्रणाम युवराज, हमारे बैलगाड़ी का पहिया गड्ढे में फंस गया है। तो ये पहिया बैलों को मारने से नहीं निकलेगा। चलो मैं तुम्हारी सहायता करता हूँ। चल। रुक जाइए युवराज, ये आप क्या कर रहे हैं? सहायता। ये आप क्या कर रहे हैं? सहायता। सहायता या पाप? ये एक शूद्र है और तुम ओछी जाति के युवराज को रोकते तक नहीं, दंडवत होके क्षमा मांगो युवराज से। ठहरो ठहरो। कैसा अपराध? ये मार्ग सबके लिए है। ये सृष्टि, ये जल, वायु, मिट्टी, ये ईश्वर का अपराधी है और इसे दंड मिलना चाहिए। ये ईश्वर का अपराधी है और इसे दंड मिलना चाहिए। उसी ईश्वर ने इसे बनाया है जिसने तुमको, और यदि ये ईश्वर का अपराधी है तो इसे ईश्वर ही दंडित करेगा। तुम होते कौन हो इसे दंडित करने वाले? क्या तुम इस धरती पर भगवान का प्रतीक, इस फंसे हुए पहिए को बिना हाथ लगाए निकाल सकते हो? आप हमारा अपमान कर रहे हैं युवराज। अपमान तो आप इस मनुष्य का कर रहे हैं। मत भूलिए धर्म की सार्थकता संपूर्ण मानव जाति को एक करने में है, उसे जोड़ने में, ना कि तोड़ने में। क्या कभी आपने शंकर की जाति को पूछा है? कभी आपने ब्रह्मा के गोत्र को पूछा है? या कभी विष्णु के वर्ण को पूछा है? जब हम एक मनु की संतान हैं, तो ये भी उतना ही ब्राह्मण है जितना कि तुम, और यदि नहीं तो तुम भी उतने ही शूद्र हो जितना कि ये। சுட்டு சாண பிடிச்ச கத்தி மாதிரி கூரா இருக்கி எந்த சாதிரா நீ தேவர்னு நினைச்சா நான் தேவன், நாடார்னு நினைச்சா நாடா, தலித்னு நினைச்சா தலித், வன்னியர் நினைச்சா வன்னிய, கவுண்டர் நினைச்சா கவுண்ட, ஐயர் நினைச்சா ஐயன். நீ எந்த சாதி நினைக்கிறையோ அந்த சாதிடா நான். ரத்தத்துல சாதியை பார்க்காத, மொத்தத்துல நான் உழைக்கிற சாதி. இந்த மேலை நேரத்துக்காக மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கு. அதனால அது சில வார்த்தைகள் சொன்னாரு தொழிலாளர்களுடைய और भारत में जिस महान व्यक्ति के कारण हमें संडे की छुट्टी मिली है, उस व्यक्ति का नाम है नारायण मेघाजी लोखंडे. लेकिन संडे की छुट्टी के पीछे उनका ஹாய்டா. என்னண்ணா எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏதோ எங்க தாத்தா இருந்ததுனால நீங்களாம் கோயில்ல சாதாரணமா போயிட்டு வர முடியுது. அவர் மட்டும் இல்ல, நீங்களாம் கோயிலுக்கு வெளியே தான் நின்று சாமி கும்பிட்டு இருக்கணும். ஏண்டா முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, அதை ஒத்த பறிக்கல மறைக்கிறீங்க. முத ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவரும் தான். அதை சட்டமாக்குனது மூதறிஞர் ராஜாஜி. போய் வரலாறு படிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க நிம்மதியா கோயில்ல போயிட்டு வரீங்கன்னா அது காரணம் எங்க தாடி தாத்தா தான். எது? நாங்க சாமி கும்பிடுறதுக்கு உங்க தாத்தா காரணமா? அந்த சாமியே இல்லைன்னு தானடா உங்க தாத்தா உருட்டிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படா சாமி நம்பிக்கைலாம் வந்தது? ஒண்ணு சாமி இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் உங்க தாத்தாவை நிக்க சொல்லு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. டேய் ஏதாவது பதில் சொல்லிட்டு போடா. டேய் போயா ஆட்ரா சக்க. இது வரைக்கும் நீங்க தானே கோயில் போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் போறேன் பாருங்க. நீதான் சாமி இல்லைன்னு சொல்லியடா, நீ ஏன் கோயிலுக்கு போற? அட கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட போறேன், தமிழ்லயே அர்ச்சனை பண்ணலான்ட்டு எங்க தலை ஆர்டர் போட்டிருக்காரு. அதை சொல்லி ஐயட்ட வம்பிழுக்க போறேன். ஓ சரி, உன் பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லு பாப்போம். பேரு சூரிய பிரகாஷ், ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஏடா அர்ச்சனை மட்டும் தமிழ்ல போட சொல்லிட்டு நீ சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா தமிழ்ல சொல்றான். என்னது தமிழா? அப்ப இதெல்லாம் தமிழ் இல்லையா? எது தமிழ் இல்லையாவா? எந்திரி சொல்றேன். இனிமே உன் பேரு கதிரவ ஒளி, உன்னோட ராசி மடங்கள், உன்னோட நட்சத்திரம் கொடுநூகர். இது அப்படியே கோயில்ல போய் சொல்லு போ. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, இதுக்கப்புறம் நான் தமிழை பத்தி பேசவே மாட்டேண்ணா. நீ தமிழ்ல பேசக்கூடாதுன்றதுக்காக நான் அடிக்கலப்பா. 42,000 பிள்ளைங்க தமிழ்ல ஃபெயில் ஆனாங்க பாத்தியா, அங்க இதை போய் நீ பேசு.
திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பாடி இத்தனை நாளா தமிழை வளர்த்துட்டு இருந்த கோயில்ல இதை பத்தி பேசாத. கோயில்ல காட்டியிருந்த தமிழ் பற்ற கொஞ்சம் ஸ்கூல்ல காமிச்சிருந்தா 42,000 பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருக்காது. தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதினீங்க. நீங்க என் மொழியவே இழிவாயே அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறளை. அதை மலம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீங்க சமூக சீர்திருத்தம், மாறுதல், எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? இந்த கொடூர தாக்குதல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்களும் சிறுவர்களும் அந்த கிராமத்தின் கடைசியில இருந்த ராமையா அப்படிங்கிறவரோட குடிசைக்கு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெறியர்கள் அந்த வீட்டை அப்படியே வெளியில தாழ் போட்டு வீட்டின் கூரையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீடு மலமலன்னு எரிய ஆரம்பிச்சது. உள்ள இருந்து வெளியே ஒண்ணு வந்து விழுந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தை. தாய் எரிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை தப்பிக்கட்டுமே அப்படின்னு உள்ள இருந்து ஒரு தாய் அந்த குழந்தையை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஆனா வெளியே இருந்த மிருகங்களோ அந்த குழந்தையை வெட்டி மறுபடியும் தூக்கி அந்த நெருப்பிலேயே போட்டிருக்காங்க. இப்படி சாதி வெறியால ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதை கண்டிச்சு ஒட்டுமொத்த தமிழகமே கொதிச்சு போயிருந்துச்சு. அப்போ சாதியை ஒழிச்சதா சொல்லப்படுற ஈவேராவோ மிகப்பெரிய போராட்டத்தில் குதிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. அதாவது விவசாயிகள் கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு போகணும், கூலி உயர்வு கேட்க கூடாது அப்படின்னு பணியாளர்கள் பக்கம் நின்னாரு ஈவேரா. முதுகுளத்தூர் கலவரத்தின் போது முத்துராமலிங்க தேவரை கைது செய்யணும் அப்படின்னு எழுதின இதே ஈவேரா தான் 44 பேரை எரிச்சு கொண்ட கோபாலகிருஷ்ண நாயுடு கைது செய்யணும் அப்படின்னு ஒரு வரி கூட எழுதல. காரணம் சாதி பாசமும் இனப்பாசமும் தான். அது மட்டும் இல்லாம ஈவேரா தஞ்சாவூர் பகுதிக்கு போறப்ப எல்லாம் கோபாலகிருஷ்ண நாயுடு வீட்டுல தான் தங்குவாரா. அந்த அளவுக்கு ஈவேராவும் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு நண்பர்கள். 1833 में ब्रिटिशर्स एक बड़ा कदम उठाते हैं स्लेवरी ऑबलिशन एक्ट को पास करके, जिसके तहत ब्रिटिश एम्पायर की कॉलोनीज में स्लेवरी को कानूनी तौर पर खत्म कर दिया जाता है। इसके बाद भी गुलामी खत्म नहीं होती बल्कि एक नए दौर की शुरुआत होती है जहां भारतीय लोगों को इंडेंचर्ड लेबर के रूप में शोषण किया जाने लगता है। इंडेंचर्ड लेबर का मतलब ये होता है कि ये गरीब लोगों से कॉन्ट्रैक्ट साइन करवाते थे जिसमें उन्हें कुछ सालों तक काम करना होता था और बदले में उन्हें थोड़े बहुत पैसे, खाना और रहने की जगह मिलती थी। अक्सर इन लोगों को धोखे से रिक्रूट किया जाता था और काम की शर्तें भी इतनी कठिन होती थी कि ये लगभग स्लेवरी जैसा ही था। ये लेबरर्स जो बिहार, उत्तर प्रदेश जैसे इलाकों से आते थे, इन्हें मॉरिशस, कैरेबियन, फिजी और साउथ अफ्रीका जैसे देशों में भेजा जाता था। वहाँ ये लोग रेलवेज में और खेतों में काम किया करते थे। इनका सफर बहुत ही मुश्किल भरा होता था जिसमें बहुत से लोग बीमारी और भूख की वजह से ही मारे जाते थे। 1917 में ये सिस्टम भी ऑफिशियली खत्म कर दिया जाता है, लेकिन इस चीज ने ब्रिटिश एम्पायर की नीति और इकोनॉमिक स्ट्रेटेजी को दिखाया जहाँ ह्यूमन राइट से ज्यादा आर्थिक फायदे को इम्पोर्टेंस दी जाती थी। மசோதாவை உடனடியாக திரும்ப 12 மணி நேர வேலை மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று திமுக அரசுக்கு மக்கள் நீதி மய்யம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. வெளிநாட்டு அதன் மாநில செயலாளர் செந்தில் ஆறுமுகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு 18 முதல் 20 மணி நேரம் வரை கடும் உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டனர். இதை எதிர்த்து பல்வேறு நாடுகளிலும் கடும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு ஏராளமானோரின் உயிர் தியாகங்களுக்கு பிறகு 8 மணி நேர வேலை என்ற அடிப்படை உரிமை கிடைத்தது. 1945 தொழிலாளர்களுக்கான வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். ஆனால் தற்பொழுதைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி 12 மணி நேர வேலை மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்களின் நலனுக்காக தொழிற்சாலைகளில் நெகிழ்வுத்தன்மையை கொண்டுவர கருதி இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொழிலாளர்கள் நலனுக்கு எதிரானது மட்டுமல்ல, தொழிற்சங்கங்கள் போராடி பெற்ற அடிப்படை உரிமையை பறிப்பதாகவும் உள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா? அவன் வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவா? மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு. டாஸ்மார்க்க மூட முடியாது, அரசின் கொள்கை முடிவு. பணி நிரந்தரம் செய்ய முடியாது, தனியாருக்கு கொடுத்தே தீரணும், இது கொள்கை முடிவு. இது கொள்கையா? இது கொள்ளையா? இதுக்கு பேர் கொள்கையா? தனியார் முதலாளி கொடுக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது 2700 கோடி அப்படின்னா நீங்க அதுல 200-300 கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டீங்களா? துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல. சேகர் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா?
குப்பையில தான் அறநிலைத்துறைங்கிற வருதா? சொல்லுங்க. இன்னொரு ஆசை இருக்கு, அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா ஐயா உங்க வயசுக்கு வந்துட்டேன், மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு நான் உசேன் போல்ட்டு அவன் கேட்கறாங்க என்ன பண்ணாய்ப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு நான் ஓடல, பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனேன். அவர் பேட்டி இருக்கு, அவர் பேட்டி என்ன சாப்பிட எதுவுமே இல்ல, வெண்ணெய் இருந்துச்சு, மாட்டுக்கறிக்கா இருந்துச்சு, சாப்பிட்டு ஓடினேன். எத்தனை பேர் நீங்க மாட்டுக்கறி திங்கிறீங்களோ இல்லையோ, நான் மாட்டுக்கறி திங்காதவர்களே மனிதராகவே கருதுறது இல்லை. நான் தெரியாது, ஒரே மகன் உலக வரைபடத்துல உலகத்தை திரும்பி பார்க்க வச்சா சமைக்கான ஒரு நாடு இருக்குடா, அது உசேன் போல்ட் நாடு என்று காட்டினான். வேற ஒண்ணும் செய்யல. என்ன சொல்றீங்க, வீட்டுக்கு தெரியாம கூட மாட்டுக்கறி இருந்து சாப்பிடு. நீங்க என்ன சொல்றீங்க, வீட்டுக்கு தெரியாம கூட மாட்டுக்கறி இருந்து சாப்பிடு, உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. பன்னிக்கறிக்கும் வெயிலா அடிக்குது, சென்னையில ஓவர் ஹீட்டா இருக்குது, பன்னிக்கறி சாப்பிட்டா குளிர்ச்சி. அதனால அண்ணன் சொல்றேன், வீட்டுல வந்து பன்னிக்கறி சாப்பிட வேணாம்லாம் சொல்றோம்லாம் பயிற்சி கேட்காத, வீட்டுக்கு தெரியாம வந்து பன்னிக்கறி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுவாரா? ஏன் சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்பாடு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இதை சொல்ல மாட்டாரு, அவங்கள குளிர்விக்கணும்னு அவ சொல்றாருங்கிறது உங்க ஸ்டாண்ட். அதுதான் சொல்றேன், அவங்களை குளிர்விக்கிறாரா இல்லையா? மாட்டுக்கறி அவங்க சாப்பிட்றாங்க, முழுக்க மாட்டுக்கறி பேசுறது ஓட்டுக்கு தான். அப்புறம் என்னங்க, வேற எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த அரசியல் வந்து தமிழ் தேசியம் கிடையாதுங்கிறேன் நான், அவ்வளவுதான். இது வந்து ஒரு அபத்த அரசியல். இந்த அபத்தத்தை தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. இன்னொன்னு சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதவனா நான் மனுஷனவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல மாட்டை தூக்கிட்டு பண்ணியை போடுங்க நீங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓட்டு கேளுங்களேன். இஸ்லாமியர்கள் உங்களை அப்படியே அவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட தனம். காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் 1974 தமிழ்நாட்டுக்கு பெரும் துரோகத்தை செய்தார். அப்போது அந்த மைசூர் சமஸ்தானத்திற்கும் மெட்ராஸ் மாகாணத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் 1924 கையெழுத்திடப்பட்டது. 50 வருடங்கள் கழித்து 1974 புதுப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அதை புதுப்பிக்க தவறினாரு. இது 2வது துரோகமா? கர்நாடகா தொடர்ச்சியாக கபினி, ஹேமாவதி போன்ற அணைகளை கட்டி கொண்டே இருந்த போது ஆட்சேபனை கூட தெரிவிக்காமல் கட்டிக்கொள்ளட்டும் என்று மெத்தன போக்கை கடைபிடித்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார் கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது ரீசெண்டா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு டாக்குமெண்ட்டை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருப்பாரு. அதுல தமிழக அரசாங்கத்திற்கு தெரிவித்த பிறகுதான் கச்சத்தீவானது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டதிலிருந்து கருணாநிதி அவர்கள் எப்படி கச்சத்தீவு தாரை வார்க்க போது வாய்மூடி மௌனியாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தார் என்பதை பட்டவர்த்தனமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. சோ மீண்டும் ஒரு துரோகமா? ஈழத்தமிழர் பிரச்சனை பீக்ல இருக்கும்போது இலங்கையில தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அகைன் அங்க ஒரு துரோகமா என்று கருணாநிதிகளுடைய துரோக பட்டியலை எடுத்து பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம்.